ஆதியாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது when we read in Genesis, யோசேப்புக்கு ரெண்டு பிள்ளைகள். Joseph had two children. ஒன்று மனாசே, மற்றொன்று எப்ராயிம். One is Manasseh and the other Ephraim. ஆனா ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அவன் தகப்பனிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறான். But he brought both his sons and kept them before his father. அவன் தகப்பனிடத்துல கொண்டு வந்து நிறுத்தும்போது when he was making them to stand before his father, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல in Genesis chapter 48, தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறான். in order for his father to bless them, he brought them both. மூத்தவனை யாக்கோபனுடைய வலது கைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். He brought their eldest son to the right hand of Jacob. இளையவனை யாக்கோபனுடைய இடது கைக்கு நேரா நிப்பாட்டியாச்சு. And he made his younger son to stand at the left hand. மனாசே சேஷ்ட புத்திரன். Manasseh is the firstborn. அவன் இப்ப வலது கைக்கு நேரா நின்னுட்டு இருக்கான். He was placed at the right hand. இளையவன் எப்ராயிம் இடது கைக்கு நேரா நிக்கறான். And the younger son Ephraim was standing on the left. இப்போ ஆசீர்வதிக்கணும். Now he has to bless. ஆசீர்வதிக்க முடியா ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே now as he placed them that he might bless them, ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு நிக்கறாங்க. both of them were kneeling down. ஆதியாகமம் 48:13ல ரெண்டு பேரையும் அவங்க சைடுல வந்து நிப்பாட்டி அழகா ரெண்டு பேருக்கும் முழங்கால் போட்டு நிப்பாட்டியாச்சு. Now in 48 chapter 13th verse we see that both of them were placed on their side. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு மெல்ல கையை எங்க வைக்கிறான்? ஆப்போசிட்ல வைக்கிறான். Now when Jacob was asked to bless, he placed his hand opposite on the opposite direction. இவன் உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல் அதேதான். அவங்க ரெண்டு பேரும் முழங்கால் போட்டுக்கிற ஸ்டைல் கரெக்ட்டா இருக்கு. ஆனா கை இப்ப எங்க செய்தே? மாறுது. He was in the same position as he sat, and the children also were on the same state, but his hands were changing. இப்போ யோசேப்பு கத்துறான், சத்தம் போடுறான். தகப்பனே அது அல்ல, அவருக்கு ஒரு கண்ணு தெரியாதனால இப்படி ஏதோ பண்றாரு போல இருக்கு, வயசாகி போச்சு போல இருக்கு, வயசு கோளாறுல ஏதோ பண்றாருன்னு. தகப்பனே அப்படி அல்லன்னு அவன் சொல்றான். Now Joseph is shouting, saying because his father was old, his eyes were dim, and therefore he said it's not so, father. ஆதியாகமம் 48:18ல என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் தான் மூத்தவன், இவன் தலையின் மேல எதை வைக்கணும்? உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்று சொன்னான். In Genesis 48:18 he says, not so my father, for this is not the firstborn. ஆனா அவன் சொல்றான், தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, அது எனக்கு யாக்கோவுக்கா தெரியாது. And his father refused and said, I know it, my son. யாக்கோவு எல்லாரையுமே பார்த்துட்டு வந்த ஆளாச்சா. Jacob saw everything and came. அவனுக்கு எல்லாரையும் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. He could analyze everything. அவனுடைய பேச்சு கீச்சலாம் யாக்கோபிட்ட பேசுனீங்கன்னா ஒரே நிமிஷத்துல கவுத்திடுவான். If you should talk with Jacob, he will topple you in a moment. அண்ணனை வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ல தட்டி விட்டான். In a very simple concept he put out his brother. அப்பாட்ட வந்து நிக்கும்போது அவன் கேக்குறான், இது எப்படி உனக்கு கிடைத்தது? தேவனாகிய கர்த்தரே சீக்கிரம் கிடைக்க வச்சார். எங்க வீட்லயே அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. When his father asked him as to how he got all these things, he said only God had provided this because his mother had cooked it for him. நம்ம ஆளுங்க கூட எல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் தான் செஞ்சாருங்கறான். Even our people say that after doing everything the Lord has done this. மகனே இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி கிடைத்தது? My son, how could you receive this so fast? அவன் சொல்றான், தேவனாகிய கர்த்தரே இதை செய்தார். He said the Lord God had done this. எவ்வளவு தந்திரமா பேசறான் பாத்தீங்களா? See how cunningly he is speaking. அவனுக்கு இதெல்லாம் பயங்கரமானது. It was all common to him. நீ யார் என்றான். நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசா என்றான். He asked him as to who he was. He said, I am thy eldest son Esau. எப்படிலாம் அவன் பேசுறான், அவன் கிட்ட போய் அவன் வார்த்தைகள்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பேசுவான். He used to speak his words in a technical manner. கிட்ட கொண்டு வா என்றான். He asked him to bring it near to him. கிட்ட கொண்டு போனான். And he took them nearer. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். He asked him, art thou the son Esau? அவன் நான் தான் என்று சொன்னான். He said, I am. அவன் கேக்குறான், அப்போ நீ கிட்ட வந்து எனக்கு முத்தம் செய்யுங்கறான். Then he said, you come near and kiss me. இவன் நேரா போய் முத்தம் கொடுத்துட்டான். He went straight and kissed him. இவனுக்கு முத்தம் கொடுக்கிறது வந்து ரொம்ப சகஜமானது. ராகில் ரோட்ல நின்னுட்டு இருந்தா கூட ஓடி போய் முத்தம் கொடுத்துருவான். It was easier for him to kiss because he went and kissed Rachel on the way itself. அப்படிதானே? யாருன்னே தெரியாது, அந்த பிள்ளையை பிறந்ததுல இருந்தே பார்த்தது கிடையாது. துறவுல பார்த்தானா உடனே போய் நெஞ்சிட்டான், முத்தம் கொடுத்துட்டான், வாழ்க்கையே அங்கேயே செட்டில் ஆயிட்டான். He had never seen that girl from a birth, and as soon as he saw, he went and kissed her, and he was settled with his life. வாழ்க்கையே போச்சு, அங்கேயே 20 வருஷம் ஓடிட்டு இருந்தான். He had to spend 20 years of his life there itself. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொண்டு போய் இப்போ பிள்ளையை நிப்பாட்டுறான் யோசேப்பு. இவன் சொல்றான், மகனே அது எனக்கு என்ன செய்யும்?
தெரியும். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் எபிராயிம் மேல தான் இருக்குன்னு சொன்னான். Before such a person, Joseph is now placing his two sons and said, father said, I know it my son, and the blessing is only upon Ephraim. தேவன் மனாசேயை ஆசீர்வதிக்கவில்லை. Why did the Lord not bless Manasseh? அவன்தான் சிரேஷ்ட புத்திரன். He is the firstborn. ஏன் அவனுக்கு அது கிடைக்கல? Why did he not receive it? மனாசே என்று சொன்னால் மறந்தவன் என்று அர்த்தம். Manasseh means one who is forgotten. மறதின்னு அர்த்தம். One who is having forgotten. என் தகப்பன் வீட்டையும் என் வருத்தத்தையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். The Lord made me to forget my sorrow and my father's house, and so he named him Manasseh. மனாசே என்று சொன்ன ஆதியாகமம் 42 பார்க்கும் பொழுது, when we read in Genesis chapter 42 51ல பார்க்கும் பொழுது, verse 51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, verse 51, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is it so என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? தகப்பன் வீட்டை மறந்துட்டான்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வாசஸ்தலத்தையே மறந்தவன் அர்த்தம். When he said that you have forgotten the father's house, that means the habitation of the Lord. பரலோகத்தை மறந்தவனுக்கு எப்படி உனக்கு பரலோகம் கொடுக்க முடியும்? One who has forgotten the heaven, how can heaven be given to him? ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆபரணங்களை மறப்பாளோ? Will a bride forget her atonement? ஆனால் என்னுடைய ஜனமோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்கள். But my people have forgotten me for days without number. ஆண்டவரே சொல்றார். The Lord says, எண்ணி முடியாத நாட்களா. ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆபரணத்தை மறந்துடுவாளா? Shall a bride forget her attire? ஆனா என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்களேங்கறார். But my people have altogether forgotten me. நீங்க அப்படி யாராவது ஆண்டவரை மறந்தவங்க இருக்கீங்களா? Have anybody here to who have forgotten God? எண்ணி முடியாத நாட்களாய் கர்த்தரை மறந்தவர்கள் எத்தனை பேர்? How many of you have forgotten God with days without number? வசனம் மறந்து போயிருது. வசனம் மறந்து போயிருது. We forget the verses. பிரதிஷ்டை மறந்து போயிருது. We forget the consecration. ஞாயிற்றுக்கிழமை மறந்து போயிருது. We forget that it is Sunday also. வாசிங்க அந்த வசனம் யாருக்கு தெரியும்? மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ, ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Jeremiah 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தை, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? Can a maid forget her ornaments or a bride her attire? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். It my people have forgotten me days without number. தேவனை மறந்து, தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து, நீ இந்த உலகத்தையே நினைச்சிட்டு இந்த உலக ஆசைகளிலே நீ சுத்திக் கொண்டிருந்தால் உனக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்காது. Forgetting God and the kingdom of God, if you should rotate around the world with your worldly matters, you cannot receive the kingdom, your birthright. ஆனா எப்ராயிம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? But see how is Ephraim? செழிப்பானவன் அர்த்தம். He is a fertile person. எப்ராயிம் என்று சொன்னால் தேவன் என்னை செழிக்க பண்ணினார், பழுகி பெருக பண்ணினார் என்று அர்த்தம். Ephraim means the Lord made it to be fruitful and replenish in the world. எப்ராயிம்ல பயங்கரமான குற்றங்கள்லாம் உண்டு. There are many faults in Ephraim. ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவன் மேல் உண்டு. But the mercy of the Lord was upon him. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How shall I forsake you, Ephraim? எப்ராயிம் என் அருமையான பிள்ளை அல்லவோ? For Ephraim is my close child. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை எப்படி கைவிடுவேன்? How can I forsake him, says the Lord. எப்ராயிமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆனபடியால் மனாசேக்கு அந்த சிரேஷ்ட புத்திரன் கிடைக்காமல் யாருக்கு கிடைச்சிருச்சு? எப்ராயிமுக்கு கிடைத்தது. For the Lord loved Ephraim and had a great purpose concerning him, therefore the birthright was not given to Manasseh but to Ephraim. தேவனை மறந்தால், தேவன் செய்த நன்மைகளை மறந்தால் என்ன நடக்கும்? If you should forget God and the goodness of the Lord, what will happen? சங்கீதக்காரன் சொல்றான், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. The psalmist says that if I should forget Jerusalem, then let my tongue be clinged on to my mouth. எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? You see what a word it is? எருசலேமே நான் உன்னை மறந்தால். O Jerusalem, if I should forget you. பயங்கரமான ஒரு வார்த்தை. என் நாவு உன் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. Let my tongue cleave to the upper lips. நீ எருசலேமை மறக்க கூடாது. You should not forget Jerusalem. பிதாவின் வீட்டை நீ மறக்க கூடாது. You should not forget the father's house. பிதாவின் வாசஸ்தலத்தை மறக்க கூடாது. You should not forget the father's habitation. நீ போறது பரலோக ராஜ்யத்தை நீ மறந்து விட கூடாது. You should not forget the heavenly kingdom from which you are going to.